குணசேகரனுடைய நினைவு நாளிலே அதுக்கெல்லாம் சபதம் எடுப்போம். எல்லாம் ஒற்றுமையா இருங்க. உங்களுக்கு ஏதாவது சிறு இடையூறு வந்தாலும் உங்களுக்கெல்லாம் சிறு இடையூறு வந்தாலும் அதை களைவதற்கு மூத்தவர்கள் முன்னோடிகள் நாங்கள்லாம் இருக்கிறோம். தனிநபர்கள் ஆதிக்க இந்த கட்சியில நீ இருக்க. இதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டா மகேந்திரன் இந்த கட்சியில அவர் எம்எல்ஏவா இருக்கல, இந்த கட்சியில ஒரு மந்திரியா இருக்கல, எம்எல்ஏவா இருக்கல, கவுன்சிலரா இருக்கல, எந்த பதவியிலையும் மகேந்திரன் இருக்கல. தஞ்சாவூர் மகேந்திரன் தொண்டனா இருந்தான். 2 பதிவு போட்டிருக்காரு. வீடியோ பாருங்க. முதல் பதிவுல கட்சி ஒன்றாக வேண்டும், எல்லாம் ஒற்றுமையா இருக்க வேண்டும். அதே போல கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிற சோதனையை வெற்றி அடைத்து மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும். 30 வயது இளைஞன் வெட்டருவான் போன்ற மேசைக்கு சொந்த முறுக்கிவிட்ட மேசைக்கு சொந்தக்காரன். 2 வயதிலே ஒரு பெண் குழந்தை, 2 வயது பெண் குழந்தை இன்னும் அப்பா என்று பேசுகிற அளவுக்கு கூட பேச்சாற்றல் இன்னும் அந்த குழந்தையின் வாய்க்கு. இந்த குழந்தை இருப்பதை தெரிந்து, இளம் வயது மனைவி இருப்பதை தெரிந்து, தன்னுடைய தேக்கு மர தேகத்திலே மண்ணெண்ணெயை ஊற்றிக்கொண்டு உயிர் நீத்தானே அந்த மாவீரன் மகேந்திரன் எப்படிப்பட்ட கொள்கைவாதி! இந்த வியாதியஸ்தர்கள் எல்லாம் போகட்டும். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்றால் ஒரே குணத்தோடு கூர்மையாக ஒற்றுமையாக இருந்து மகேந்திரன் சொன்னதை போல எங்கும் மனதை அலைய விடாமல் ஒற்றுமையாக நின்று இரட்டை அம்மாவின் கொள்கையை, எம்ஜிஆருடைய கொள்கையை அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே அரங்கேற்றம் செய்வோம். மீண்டும் அதிமுக வலிபோடும் பொலிவோடும் வரும். இன்றைக்கு இருக்கிற இந்த மாயாஜால ஆட்சி, கண்கட்டி ஆட்சி நிச்சயமாக வெகு சீக்கிரம் வீட்டுக்கு போகும்.